இப்போ பார்வையாளர்களுக்கு என்ன தோணும், ஏயா அவர் பாட்டை பயன்படுத்துனீங்க அவர் காசு கொடுக்க வேணாமான்னு கேட்கும். பொதுமக்கள் பார்வை அப்படி தானே இருக்கும். நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது அவங்கள போய் கேட்டால் தானே தெரியும். அப்போ ஏதோ வந்து ஒரு ஒரு புள்ளியில் இவங்க வந்து நம்ம கேட்டதை கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குது. திரைத்துறையில் இருக்க எல்லாருமே கூட லைக் இளையராஜா அவருடைய தரப்புலேருந்து லைக் எப்படி சொல்கிறது சார், நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இசையமைக்கிறதுக்கு நீங்கள் காசு வாங்கிடுறீங்க, ப்ரொடியூசர் காசு கொடுத்துட்றாரு, அப்புறம் எப்படி நீங்கள் அந்த பாட்டோட உரிமையை கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது சார். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வந்து காப்புரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் இளையராஜா கேட்குறாரு. ஆக்சுவலாக வந்து அது வந்து அறிவுசார் சொத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாடலை நீங்கள் உருவாக்கும் போது உங்கள் அறிவுசார் சொத்தாக அது மாறிடுது. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் உரிமை கொண்டாட முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. அந்த காப்புரிமை சட்டம் சொல்லுது. உள்ளபடியே இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து டெல்லியில் போய் பார்லிமெண்ட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு இந்த சட்டத்தை மாற்றி கொடுங்கன்னு கேட்கணும். இந்த காப்புரிமை சட்டத்தை மாற்றுவதற்கான வழிகள் என்னவோ அதை தான் இவங்க பார்க்கணும். அது இல்லாமல் இளையராஜாவையோ அல்லது மற்றவர்களையோ குறை சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் இளையராஜா கேட்குறாரு.